Hello guys, நான் உங்க முகேஷ். Welcome back to my channel FuseTube. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னா Alight Motion applicationல எப்படி ஒரு சிம்பிளான lyrical animation பண்றதுன்னு பார்க்க போறோம். So let's get started. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் லிரிக்கல் மேலே ஓடுற லிரிக்கல் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியுங்கிறதுக்காக அந்த பேக்ரவுண்ட் வந்து நான் பிளர் பண்ணிக்கிறேன். ஸோ எஃபெக்ட்ஸ் போய் ஜஸ்ட் காசிம் பிளர் ஆட் பண்ணி கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு அந்த பிளர்னஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு விக்னேட், அதாவது இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் பஞ்ச் வரணும், இல்லை பிளாக் கலரில் நீங்கள் செப்பரேட்டாக கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா நீங்கள் விக்னேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ ஒரு 30 செகண்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னால் நீங்கள் எவ்வளோ டூரேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூரேஷனுக்கு எது மாதிரி வச்சுட்டு எல்லா ஃபோட்டோ லேயர் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, அந்த சைஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ். ஸோ அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோமில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெர்ஃபெக்டாக அந்த லிரிக்ஸ் கிடைக்கும். அதை ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஃபஸ்ட் நான் அந்த எல்லோ ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ண சின்ன விஷயம் என்னன்னா ஒரு மூமெண்ட் மேலே ஒய் ஆக்சிஸில் தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி எண்டிங்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கீழேருந்து மேலே போகிற மாதிரி தான். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன பண்ணுதுன்னா அதுக்கு மேலே ஓவர்லே அனிமேஷன் மாதிரி வருது. ஃபஸ்ட்டு இந்த அனிமேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எப்படி நான் டூப்ளிகேட் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டூப்ளிகேட் லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கடுத்து இதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் ஃபில்லில் போயிட்டு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன், நீங்கள் எந்த கலர்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் போய் ட்ராயிங் ப்ராக்ரஸ்னு ஒரு எஃபெக்ட். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் போய் எண்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 0 இருக்கணும். ஸோ போ வந்து 100 வரணும். ஓகேவா, பட் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த பாட்டோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மேபி ஸ்பீடாக பாடலாம், இல்லை ஸ்லோவாக போடலாம். அதே மாதிரி நம்ம அந்த ஸ்பீட் லிரிக்ஸ் மேலே வந்து கீழே மேலே போகாது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் முக்கியம். அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சாலும் தப்பு, ரொம்ப லேட்டாக முடிஞ்சாலும் தப்பு. கரெக்டாக அவங்க பாடும்போது லிரிக்ஸ் சொல்லும்போது அதுக்கு மேட்ச் ஆகணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த எண்டிங் பொசிஷன் வந்து ஈவன் தோ 23 செகண்ட் இருந்தாலுமே நான் வந்து ஒரு 19 செகண்ட்லேயே 100% கொண்டு வந்துட்டேன். அப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வருது. ஸோ சிம்பிளாக அதை முடிச்சிடலாம். இது முடிச்சக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஹோப் தட் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் FuseTube. Bye.